அனைவருக்கும் வணக்கம். நேத்து பார்த்தீங்கன்னா, தந்தி டிவில ஒரு நிகழ்வு, மக்கள் அரங்கம்னு சொல்ட்டு, அதாவது சண்டை மூட்டி விடுவாங்கல்ல, அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. மக்கள் அரங்கம் அப்படின்ற பேர்ல. இதுக்கு பார்த்தீங்கன்னா, தாவேகா சைட்லேருந்து யாருமே கலந்துக்கல. ஏன்னா, இன்னைக்கு வந்து தலைவர் விஜய் அவர்களோட ஒரு அறிவுறுத்தலின்படி, பொதுவான பேட்டிகள், நேர்காணல்கள் எதுலயுமே கலந்துக்க கூடாது. அனுமதி இல்லாம. இது வந்து நியாயமா இருந்துட்டு இருக்கிறது. இப்ப பார்த்தீங்கன்னா, செய்தி தொடர்பாளர்கள், முக்கியமான ஆட்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் பத்திரிகையில பேட்டி குடுக்குறாங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இந்த மாரி நிகழ்ச்சிகள்ல இப்ப சமீப காலங்கள்ல யாருமே கலந்துக்கிறல. அதனால தான் அந்த நியூஸ் 7 தமிழ் அந்த சேனல்லலாம் கூட அந்த தேர்தல் பிரச்சார வாகனம் வச்சு 4, 5 பேர் பேசும்போது, அதில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட டிவிகேக்காரங்க இருந்திருப்பாங்க. அப்புறம் இருக்க மாட்டாங்க. இந்த மாரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இது வந்து யாருக்கு சாதகமாயி போயிடுச்சு அப்படின்னா, அந்த முண்டக்கலப்பைக்கு சாதகமாயிருச்சு. அந்த முண்டக்கலப்பை யாருன்னா, தாவேகள்லேருந்து யாருமே வரலையா? குறிப்பா இப்ராஹிம் வரலையா? முஸ்தபா வரலையா? நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேச்ச காட்டுறதுக்காக போயிருக்காப்ல. போன இடத்துல பார்த்தீங்கன்னா, தாவேகாலேருந்து பேசுறதுக்கு தான் ஆள் இல்ல. ஆனா கீழ உட்கார்ந்துருக்கிறவங்கள்ல ஒரு 10 பேர் தாவேகாவோட ஆதரவாளர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, திமுக சார்புல இருந்து அந்த அட்வொகேட் அந்த போய் என்டிடிவி வரைக்கும் போய் அசிங்கப்பட்டு வந்தாப்புல திமுக சரவணன் அவரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மதிவாணன் அவர் பார்த்தீங்கன்னா, பொதுவான ஆளா பேசுவாரு. என்னைக்கு அவர் வந்து தமிழக வெற்றி கழக மேலையில ஏறி உட்காந்து நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரோ, அன்னையிலேருந்து இவரை டிவிகேக்காரராவே ஆக்கிட்டாய்ங்க. ஏன்னா, அவர் ஒரு அரசியல் விமர்சகர், ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படின்ற முறையில தான் அவரோட பதில் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த முண்டக்கலப்பைக்கு அது ரொம்ப தோதா போச்சு. ரைட்டு வள்ளுவா ஒரு ஆடு சிக்கிருச்சு, இந்த ஆடை வச்சு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பேச ஆரம்பிக்கிறாப்புல. பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழக வெற்றி கழக சார்பில் இருந்து நடத்தின மகளிர் தின விழாவில் விஜய் அவர்களுடைய ஒரு முக்கியமான மகளிர் அறிவிப்பு நிறையா வந்திருக்கும். அதில் மாதத்துக்கு பெண்களுக்கு 2500 ரூபாய் 6 சிலிண்டர் கட்டணம் இல்லாதது, பெண்களான வெற்றி பயணம் கட்டணம் இல்லாத வெற்றி பயண திட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னபூரணி திட்டம், இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்களுக்கு விஜய் அவர்கள்ட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்போது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் 4.5 லட்சம் கோடி அப்படின்றது தமிழக பொருளாதாரத்தில் வர்ற ஒரு கணக்காக இருக்குது அந்த 5 வருஷத்துக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னைக்கு ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்கிற தலைவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கடன் மேல ஆக்கி இன்னைக்கு ஒரு ஆள் தலையில 1,30,000 கோடி ரூபாய் கடனா இருக்கு ஒரு தனிப்பட்ட ஆளும்போது, இன்னைக்கு விஜய் அவர்களோட ஆட்சிக்கு வரும்போது நீங்க இவ்வளோலாம் செய்வீங்களே, அப்ப நீங்களும் கடை வாங்கி தான் செய்வீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்ப்பான ஒரு வாதத்தை முன் வச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தையை விட்டுறாப்புல. வார்த்தையை விட்டோடனே இங்கிட்டு டிவிகே சார்பில் இருந்தவங்க டக்குன்னு வந்து கோபப்பட்டுறாங்க. கோபப்பட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்ப கீழ இருந்தாங்க, சாட்டா பேசிட்டு இருக்காப்புல, இவர் பேசிட்டு இருக்காங்கன்றத தாண்டி, நாம் தமிழர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, தமிழக வெற்றி கழகத்தில நீங்க எப்படி மேல இருக்கிறவர கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சலசலப்பாயிருது. கீழ இருக்கிறவங்களுக்குள்ளேயே தான் பிரச்சனை நடக்குது. இவ்வளோ நாள் வரைக்கும் மேல யாருக்குமே போல. அதாவது மேடைக்கு பிரச்சனை போகவே இல்லை. கீழ மட்டும் தான் பிரச்சனை. நாம் தமிழரும் இங்கிட்டு தமிழக வெற்றி கழகமும் மாறி மாறி வந்து தன்னோட வாக்குவாதங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஈஸியாவே பார்க்க முடியுது. நிறைய சேனல்கள்ல அதை காமிச்சிருப்பாங்க. இது நமக்கு பிரச்சனையே இல்லைங்க. வாக்குவாதம்ன்றது வரும். அவங்களோட கருத்தையும் இவங்களோட கருத்தையும் முன்வைக்கும்போது வந்துகிட்டு இருக்கும். இது நார்மலான பிரச்சனை. இதை பத்தி நம்ம பேச போறது கிடையாது. இதை அப்படியே அப்புறப்படுத்திடுவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சீன் அப்படின்றதுக்கு இன்னைக்கு என்டிகே வந்து நாங்க தான் பெஸ்ட் தெரியும்ல, எங்க சாட்டை எப்படிலாம் பயங்கரமா பேசிட்டு முண்டக்கலப்பை தூக்கி நிப்பாட்டிட்டு வந்துட்டாப்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போனா கூட, இது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து பாத்தீங்களா, நாங்க வந்து சாட்டையை வைத்து கேள்வி கேட்டிருக்கோம். வாய் இருக்குன்றதுக்காக தான் 1000 பேச முடியுமாங்க. இன்னைக்கு நாங்க எங்க சைட்ல இருந்து எங்க தலைவருக்காக நாங்க நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ இருந்து பேசுறவங்க அந்த மாதிரி தனித்தனியா பேசிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த சாட்டைக்கு வந்து பயங்கர எரிச்சல் ஆயிருச்சு. சரியில்லையே, நம்ம கெத்த காட்டிட்டு வரலான்ட்டு போனோம், நம்மள இவங்க அடிக்கிறாங்களே, ரொம்ப மோசமா பேசுறாங்களே, நம்மள செத்த பாம்பாக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போய் என்ன பண்ணிட்டாப்ல, இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டாப்ல. அதில் என்னெல்லாம் பேசுறாருன்னா, இன்னைக்கு எப்படி அந்த நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கீழ்த்தரமான இயக்கத்தை எவ்வளவு தூரம் மோசமானா, நான் வந்து பெண்களை அவ்வளோ தூரம் கேவலமாக பேசுவேன், நீ வந்து அம்மா ஆத்தான்னு சொன்னேன்னா நான் உம்மான்னு சொல்லுவேன்ற அளவுக்கு அவன் பேசுறான்னா, அவனுக்கு எவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு பெண்கள் மேலே ஒரு மரியாதையாக அவங்க கட்சியை நடத்துகிறாங்க பாருங்க. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, திருப்புவனம் அஜித் தம்பி வழக்குல ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதுக்கான விஜய் அவர்கள் அவங்களோட வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருப்பாரு. இது பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் சைட்லேருந்து அவங்களும் போய் ஆறுதல் சொல்லிட்டு அங்கே ஒரு மேடையில் பேசுகிறாப்புல. என்னன்னா, அந்த நிகிதா அப்படின்றவங்க அது தப்பு பண்ணியிருக்காங்க, அவளை நம்ம அரக்கின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் அந்த பொம்பளைக்கு ஒரு வீடியோவே போட்டுட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா, மேடையில் நின்று அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்தி அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் பேசி அந்த ஒரு பெண்ணை வந்து கீழே இருக்கிற 10, 20 பெண்களுக்கு மத்தியில் அந்த ஒரு பெண்ணை அப்படி சித்தரித்து பேசும்போது கீழே இருக்கிற பெண்கள் சும்மா இருப்பாங்களா? குற்றவாளிங்க, உண்மைதான், அரக்கின்னு சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன மோசமான வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். பொது இடத்துல வந்து அப்படின்ற வார்த்தையெல்லாம் பேத்தி யூஸ் பண்ணும்போது இவங்க டக்குன்னு கோவப்பட்டு டக்குன்னு செருப்பெல்லாம் எடுத்து அடிக்க பயந்துட்டாங்க. பாஞ்ச உடனே இவன் என்ன பண்ணிட்டாப்புல, ஓடி காரில் ஏறி வந்திருக்கிற சீன்கள்லாம் இருக்குது, சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் இவன் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி வந்து இன்னைக்கு பொதுவான விஷயங்கள்ல இன்னைக்கு பெரியாரை வந்து நம்ம ரொம்ப மோசமாக நம்ம மேடையில் பேசிக்கிறோம், நம்ம நாம்
நாம் தமிழருக்குள்ளே வந்து நம்ம பல தலைவர்களை இழிவாக பேசுகிறோம்ல, இங்கேயும் பேசுனா என்னன்னு சொல்லிட்டு இங்கேயும் வேலை காட்ட கிளம்பும்போது சும்மா இருப்பாங்களா நம்ம ஆளுகன்ற மாதிரி அவங்களுக்குள்ள நடந்த வாக்குவாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு பதிலடியாக கொடுக்குறோன்னு நினச்சிட்டு வீடியோ ஒன்றை போட்டு, நீ மட்டும் என் காரை தொட்டுப்பாரு, என் காரை உடைக்கிறதுக்கெலாம் நீங்கள் பிளான் பண்ணிங்களாமே, அப்படியே சின்ன நெகக்கீரல் விழுந்தா கூட நானாக இருக்க மாட்டேன் தெரியும்ல, நான் பயங்கரமான ஆள் அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி வந்து ரொம்ப கதறாப்புல. அதாவது இன்றைக்கி வந்து மதிவாணன் அப்படின்ற ஒரு வயதான ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் வந்து இன்றைக்கி தாவேகாக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா அவரை எந்த அளவுக்கு தாக்கி பேசுகிறேன் அப்படின்னா, நீ எல்லாம் மனுஷன் தானாடா அப்படின்னு நேருக்கு நேராக நிற்க வச்சு கேள்வி கேட்குற மாதிரியும், நீ எல்லாம் சோத்துல உப்பு போட்டு தான் தின்றியா இல்லை வேற எதையும் தின்றியா அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரியும், இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேரு அதை வந்து என்னமோ ஒரு மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அதே டைலாக் அப்படியே கருணாநிதிக்கு வந்திருக்கும். அடே கருணாநிதின்ற ரொம்ப மோசமான வார்த்தைகளே அவரோட சேனல்லே அப்லோடு பண்ணியிருக்கிறதெல்லாம் இருக்குது. நானும் அதுக்கு எதுக்கு பதிலடி சொல்லியிருக்கேன். அதே அவ்வளோ பெரிய வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்கள் தந்தவர், வயசானவர், இறந்தும் போயிட்டார். அவரை எடுத்து வச்சு இவங்க பேசுகிறாங்கன்னா எவ்வளோ பெரிய பிண அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே வார்த்தையை அதே வாசகத்தை இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுடைய பேரை முன்னாடி போட்டு ரொம்ப மோசமான முறையில் சித்தரித்து இன்னைக்கு பேசுகிறேன் அப்படின்னா, இது வந்து முக்கியமாக நாம வந்து இவன் பேசுகிறானேன்றதுக்காக இவனுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கும், இவன் வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு நாம் தமிழர் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வம்புழுக்கிறாங்க, நீங்கள் வந்து கொண்டுட்டு போய் சண்டை போட்டுக்கிறாதீங்க, வன்முறை தூண்டுறேன், அதாவது சாட்டா அப்படின்ற ஒரு பெரிய சாக்கடை இன்னைக்கு நாம் தமிழருக்கே வந்து பெரிய தலைவலி தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சீமான் மனசுக்குள்ளே வெளியில் சொல்ல முடியாத காரியங்களே நிறையா இருக்குது. நாம் தமிழரை முடிச்சு விடுறதுக்கு நீ ஒரு ஆள் போதும்டான்னு சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறாப்புல ஒவ்வொரு இடத்துலையும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க டிவிக்கோட தொண்டர்களை வம்புழுக்கிறதுக்கும் வன்முறைக்கு தூண்டுறதுக்கும் முக்கியமான இடம். அது ஏன் நான் சொல்ல வந்திருக்கேன்னா, இப்போ அந்த ஒரு பெரிய கார் இருக்குது, அந்த காரை வந்து நீ சின்ன கீறல் போட்டுட்டா கூட நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், நீ அம்மானேன்னா நான் ஆத்தானுவேன்ற அளவுக்கு அவன் பேசுகிறான்னா, அப்போ என்ன காரணம்? நீ ஓன் தொண்டர்களை வச்சோ இல்லை டிவிக்கே துண்டை போட்டு 4 பேரை வச்சோ ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுட்டு நீ டிவிக்கே காரங்க மேலே பழி போட மாட்டேன்னு என்ன அர்த்தம்? அதில் ஏன் அப்படி நம்ம சொல்ல வர்றோம்னா, இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க பல கூட்டங்களில். பார்த்தீங்கன்னா டிவிக்கேவோட துண்டை போட்டுக்கிட்டு இவங்களோட ஆட்களே வந்து இன்னைக்கு மோசமான சம்பவங்கள் நடத்திட்டு டிவிக்கே மேலே ஈஸியாக பழிய போட்டுட்டு போய் அவங்க சேனலில் உட்காந்து அவங்களே பேசுவாங்க. பார்த்தீங்களா டிவிக்கேக்காரங்க எப்படி மோசமானவங்களா இருக்காங்க, எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்க. பெண்கள் நிற்க முடியுதா பார்த்தீங்களா, குடிச்சிட்டு நிற்கிறாங்க, ஒரு மாதிரி மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு சித்தரித்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தொண்டர்களை ரொம்ப மோசமான பார்வைக்கு பொதுமக்களிடையே காட்டுறதுல முக்கியமான இடமா இன்றைக்கி நம்மளோட சாட்டா அவர்கள் ரொம்பவே வந்து அற்புதமான வேலையை தீய சக்திகிட்ட காசை வாங்கிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அந்த ஒரு வகையில் தான் நேற்று மதிவான பேசுனதும் அவரை பேசுனதும் மொத்தத்தில் இருக்கிற டிவிக்கு பேசுனதுக்கும் காரணம் இதுதான். வந்து இன்றைக்கி நாம் தமிழரோட ஒரு அதில் வேறு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், அது வந்து பக்கா மாஸ் கட்சி. நான் அதனால தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கேவலமான கட்சிக்கு நம்ம வந்து நாய் தடவல் கட்சின்னு பேர் வச்சிருக்கோம். நான் ஏற்கனவே இந்த பேரை வச்சிருப்பேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு வேற சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இவங்களுக்கு பதிலடி வந்து நம்ம ஒன்றுக்கும் கொடுக்காம விட்டுட்டோம்னு வைங்களேன், நம்ம வந்து அதாவது இந்த தூங்கும்போது கூட காலாடிட்டு தூங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு தடவை பதிலடி கொடுக்காம விட்டுட்டோம்னு வைங்களேன், இவங்களுக்கு ரொம்ப குளிர் விட்டு போகும். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து இன்னைக்கு பேச முடியாது, நிர்வாகிகள் செயலாளர்கள் வந்து பேச முடியாது, மேடைகளில் வந்து இவங்களுக்கு வந்து தடை இருக்கு, நம்ம என்ன வேணாலும் பேசுவோம். மோசமான இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாம் தமிழரில் இருக்கிற பெண்களை முதற்கொண்டு சொல்கிறேனே, இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பெரியாரை பேச போகிறோம், ரொம்ப மோசமாக அந்த அண்ணா அவர்களெல்லாம் பேசும்போது இந்த கார்த்திகா அந்த மாதிரி ஒரு 4-5 தெரியுது அந்த கட்சியில், தாரிகா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தானத்து கூட நான் மக்கள் அரங்கம் ஒன்று போட்டிருப்பேன். தாரிகா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நம்ம தமிழக வெற்றி கழகத்துலேருந்து போனால் ஒரு இந்துமதி அப்படின்ற பொண்ணுக்கு நேர் எதிராக வந்து பேசி அந்த ஒரு இது போட்டிருப்பாங்க முஸ்லீம்லாம், அதுக்குள்ளே வந்து என்னமோ இது ஹெட்செட் மாதிரி மாட்டிக்கிட்டு ஃபோனில் பேசுகிறதே கேட்டுக்கிட்டு யார் சொல்கிறதோ கேட்டுக்கிட்டே பேசுதுன்றதை நான் ஏற்கனவே இதை வந்து நம்ம வீடியோவில் நிறைய பேருக்கு சொல்லி காட்டியிருப்பேன். குறிப்பாக அது யாரையோ பார்த்து கண்ணடிக்குதுன்ற மாதிரிலாம் வந்து அது யாரையோ பார்த்து ஒரு சைகை காட்டுதுக்கா, அங்கே இருக்கிற ஒரு நெறியாளரோ இல்லை பின்னாடி இருக்கிற அந்த பொதுமக்கள்லேருந்து கேள்வி கேட்குற ஒருத்தர்ட்டையோ ஏதோ ஒன்று சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணிலாம் காட்டுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி தமிழக நாம் தமிழரில் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி நாம் தமிழர் அப்படின்ற ஒரு மோசமான கட்சி இன்றைக்கி கேட்குறாரு, இன்றைக்கி வந்து என்ன நீங்கள் தமிழகத்துக்கு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்வராக வரணும்னு ஆசைப்பட்றீங்க, நீங்கள் வந்து என்ன அப்படி பண்ணி கிழிச்சிட்டீங்க. நான் இதே தான் கேட்குறேன், இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் சார்பாக இன்னும் ஆட்சிக்கே வரல, இன்றைக்கி உள்துறையில் அதாவது உள்ளாட்சிகளில் பயங்கர வேலை நடந்துக்கிட்டு இருக்குது தமிழக வெற்றி கழக சார்பில். இதை நான் சொல்ல வேணாம், பொதுமக்களே சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இன்னும் வந்து முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்காத தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கும் பல்வேறு திட்டங்களை மக்களிடையே கொண்டுட்டு போய் சேர்த்து விஜயின் விருந்தில்லா உணவகத்திலேருந்து விஜய் படிப்பகத்திலேருந்து ஏகப்பட்ட நல்ல காரியங்கள் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு இந்த பால் முட்டை பிரெட்டு இந்த மாதிரி இதாக இருக்கட்டும், இல்லை ஏழை எளிய மக்களுக்கான உதவியாக இருக்கட்டும், நலத்திட்ட உதவி அப்படின்ற பேரில் மற்றவங்க
பண்ணி ஏமாற்றி கண்துடைப்பு பண்ணாமல் மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுலையா இருக்கட்டும். இன்றைக்கி நாம் தமிழக வெற்றி கழகம் அந்தளவுக்கான ஒரு வேலையை ஈடுபட்டு இன்றைக்கி பயங்கர முழுவீச்சில் வேட்பாளராக அதாவது தேர்ந்தெடுக்க போகிறவங்களும் சரி, மாவட்ட செயலாளர்களாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களும் சரி, அந்தளவுக்கு வேலை அதிக அளவில் பார்த்துட்டு இருக்காங்க. இது கண் கூட நம்ம பார்க்குற விஷயம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தப்பு நடக்குது தமிழக வெற்றி கழகத்துலேருந்தும் சரி, இல்லை தலைவர்களோட சைட்லேருந்தும் சரி, உடனடியாக கண்டனமோ ஏதோ ஒரு அறிவிப்போ உடனடியாக இன்றைக்கி மக்கள்கிட்ட சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட ஆர்ப்பாட்டம்லாம் நடந்திருக்கு. ஆனால் நான் என்ன கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன், இன்றைக்கி நாம் தமிழர்லேருந்து இந்த ஊருக்கு இந்த நல்லது செஞ்சுருக்காங்கப்பா. இன்றைக்கி சீமான் நிற்க போகிற சீமானோட சொந்த தொகுதிக்கு அப்படியே ஒரு ரோடு போட்டு கொடுத்துட்டாருப்பா. ஒரு கல்லெல்லாம் வச்சு சும்மா ஒரு நார்மலாக ஒரு குப்பை மேடை சரி பண்ணிட்டாங்க. ரொம்ப மோசமாக கிடந்த ஒரு இடத்த நல்லா மாற்றிட்டாங்க. ஒரு நியூஸு எச்சிக்கையில் இன்றைக்கி சீமான் காக்கா ஓட்டிட்டாருன்ற நியூஸ் இன்றைக்கி பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஏதாவது அப்படி எனக்கு தெரியாது இருந்து யாரா வச்சுருந்தீங்க, உங்களுக்கு தெரியுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவனுக்கு பேசுகிறதுக்கே தகுதி இல்லைன்னு. ஏன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களை வம்பிழுத்து வன்முறைக்கு உள்ளாக்கி அவங்க மேலே கேஸ் போட வச்சு அந்த இளைஞர்கள் வாழ்க்கையை பாழ்படுத்துறதுக்கு முழு வீச்சில் செயல்பட்டுக்கிட்டு இருக்க இந்த சாக்கடை எனும் சாட்டைக்கு நம்ம வேற வழி இல்லாமல் தான் பதிலடி இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்ல வரேன், நேருக்கு நேராகவே இன்னைக்கு சொல்கிறேன். இன்னைக்கு கேட்டால் என்னை அசிங்கமாக பேசுனீங்கன்னா நான் அசிங்கமாக தான் பேசுவேன். இந்த முண்டக்கலப்ப சாட்டைக்கு எங்களை மாதிரி நிறைய தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பதிலடி கொடுக்குறாங்க. இதே பேச்சில் தான் நாம தான் பெரிய பேச்சு போர்வாள், நம்ம மீறிலாம் யாரும் பேச மாட்டாங்க அப்படிலாம் நீ நினச்சிட்டு இருக்கக்கூடாது. உனக்கு அப்பனும் இருக்காங்க, உனக்கு தாத்தன்னு இருக்காங்க. நீ தான் சொல்லுவேல ஊரில் இருக்கிறவங்கள பூரா பேரை நாங்கள் தாத்தனா வச்சுருக்கோம், இருக்கிற பூரா ஜாதி கட்சி தலைவர்களையும் நாங்கள் கொள்கையில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சீமான் சொல்லிட்டு தெரிஞ்சு ஊரை ஏமாத்துற மாதிரிலாம் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் மக்களை ஏமாத்தலை, இனி ஏமாற போகிறதும் கிடையாது. நீங்கள் அப்படி ஏதாவது நல்லது செஞ்சுருக்கீங்க, நாங்கள் மக்களுக்கு இது செஞ்சுருக்கோங்க, எங்கள் தொகுதியில் இது நல்லபடியாக நடந்திருக்கு, இந்த தலைவரை எதிர்த்து நாங்கள் இன்றைக்கி இதை செஞ்சு மக்கள் முன்னாடி நல்ல பேர் எடுத்துகிட்டு நிற்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஏதாவது 1-2 காட்டுங்க. நான் இன்னைக்கு பெண்களை ரொம்ப மோசமாக சித்தரிக்கிறதுல இன்னைக்கு இடத்துல இருக்கிறது நம்ம சீமான் அவர்கள் தான். ஏன்னா ஒரு பொம்பளைக்கு கல்யாணம் பண்ணின ஒரு பெண்ணை ரொம்ப மோசமான பாலியல் குற்றவாளி அப்படின்னு கேவலமான ஒரு பெயரை கட்டி அவங்கள இன்னைக்கு நடுத்தெருல இழுத்து விட்டு அவங்களோட குடும்ப பின்னணியை தெரிஞ்சும் அவங்கள ஏமாத்தின இந்த சீமான் இருக்கிற கட்சி உருப்படவே கூடாது, உருப்படவும் போறது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஏதோ இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற தொண்டர்கள் இவ்வளவு நாள் ஓட்டு போட்டு எதையோ கட்சியை காப்பாற்றி வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். இன்னி அங்கிட்டு ஒரு ஆள் கிடையாது. இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் மாறிட்டாங்க. சீமானோட புத்தி அப்படின்ற கேவலமான புத்தியும் சாட்டையோட அந்த கேவலம் அப்படின்றதும் இன்னைக்கு ஒட்டுமொத்த நாம் தமிழரையுமே முடிச்சு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். 234 பேரை நாங்கள் மேடையில் வச்சு நாங்கள் வெளிப்படையாக காட்ட போகிறோம்னு சொல்லி இப்போ என்ன தவிர ஆணி பிடிங்கி கிழிச்சிட்டாருன்னு தெரில. அப்படி ரைட்டு அப்படி காட்டுறீங்க. இன்றைக்கி எங்களோட வேட்பாளர்கள்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு காட்டுறீங்க. ஒவ்வொரு வேட்பாளர்கள்ட்டையும் நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்கன்ற கொண்டு வீடியோவாக உங்கள் கட்சியை அசிங்கப்படுத்திட்டு இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரோட காலுக்கு கீழே இருக்கிற தூசி அளவுக்கு கூட நீங்கள் வரமாட்டேன்றீங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதை நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட சாட்டைக்கான வீடியோவாக நம்ம கொடுத்தாச்சு. நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.